அடுத்ததாக Fourier series and Fourier integralsல ஒரு important one mark பார்க்கலாம். The Fourier series for the function f of x equal to x into pi minus x in 0 less than or equal to x less than or equal to pi is f of x equal to pi square by 6 minus 4 into cos 2x by 2 square plus cos 4x by 4 square plus cos 6x by 6 square plus and so on. அப்படி போயிட்டே இருக்கும். Then 1 by 1 square minus 1 by 2 square plus 1 by 3 square minus 1 by 4 square plus and so on. அதாவது ஒரு ஃபங்க்ஷனுடைய ஃபோரியர் சீரீஸ் இந்த இடைவெளியில் ஃபோரியர் சீரீஸ்னால் நாங்கள் கொடுத்துட்றோம். இந்த சீரீஸோட வேல்யூ இந்த நாளில் எது சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. ரொம்ப ஈஸி தான் இது. ஆல்ரெடி அவங்க கொடுத்தது என்ன, ஒரு ஃபோரியர் சீரீஸே கொடுத்துட்டாங்க நம்மகிட்ட, ஒரு ஃபங்க்ஷனோடைய ஃபோரியர் சீரீஸ். அந்த ஃபங்க்ஷனோடைய ஃபோரியர் சீரீஸ் நான் எழுதிக்கிறேன். f of x equal to pi square by 6 minus 4 into cos 2x by 2 square plus cos 4x by 4 square plus cos 6x by 6 square plus and so on. சரி, இதான் given Fourier series, ஃபங்க்ஷனுடைய Fourier series. சரிங்க, இப்போது இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸுக்கு நான் வந்து பை பை 2ன்னு உள்ளே புட் பண்ணுறேன். புட் எக்ஸ் ஈக்குவல் டு பை பை 2. அப்போ என்ன ஆகும், எஃப் ஆஃப் பை பை 2 ஈக்குவல் டு பை ஸ்கொயர் பை 6 மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் இருக்கிறதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், பை பை 2 கொடுக்குறேன். இங்கே பை பை 2 கொடுத்தா என்ன ஆகும், காஸ் பை வரும் பை 2 ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே பை பை 2 கொடுத்தா என்ன ஆகும், காஸ் 2 பை வரும். இங்கே எக்ஸுக்கு பை பை 2 கொடுத்து உள்ளே சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா காஸ் 2 பை வரும் பை 4 ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே உள்ளே கொடுத்தீங்கன்னா காஸ், இங்கே பை பை 2 கொடுக்கும்போது நமக்கு டினாமினேட்டரில் வர 2 இந்த 6 கட் ஆகிட்டு 3 காஸ் 3 பை வரும் பை 6 ஸ்கொயர் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன். இப்படி போயிட்டே இருக்கும். ரைட், சரி. இப்போ எஃப் ஆஃப் பை பை 2 என்ன, இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எஃப் ஆஃப் பை பை 2 ஈக்குவல் டு பை பை 2 இன்ட்டு பை மைனஸ் பை பை 2. ரைட், இங்கே கொண்டு வந்து அப்படியே போடுங்க. அதை பை பை 2 இன்ட்டு ஃபங்க்ஷனில் போட்டு வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பை மைனஸ் பை பை 2 ஈக்குவல் டு பை ஸ்கொயர் பை 6 மைனஸ் 4. இங்கே டினாமினேட்டர்லேருந்து 2 ஸ்கொயர் நம்ம காமனாக வெளியே எடுத்துடலாம். அந்த 2 ஸ்கொயர்ன்றது 4 தான். அப்போ வெளியே எடுத்து போட்டு கட் பண்ணிக்கலாம். 4 பை 4 கட் ஆகிடும். இங்கே காஸ் பை மைனஸ் 1 பை, இங்கே 2 ஸ்கொயர் வெளியே வந்துட்டு ரிமைனிங் இங்கே டினாமினேட்டர் 1 போட்டுக்கலாம். 1 ஸ்கொயர்னு கூட எழுதிக்கலாம். அடுத்தது இங்கே காஸ் 2 பை, பொதுவாகவே காஸ் n பை பாருங்கள், காஸ் n பை ஈக்குவல் டு -1 ஹோல் பவர் n. இப்போ n வந்து ஆடாக இருந்தால் இந்த வேல்யூ வந்து -1 இல்லையா, விச் இஸ் ஈக்குவல் டு -1 இஃப் n இஸ் odd. ரைட், இது வந்து +1 f இஃப் n இஸ் ஈவன். ஓகே, ஸோ n வந்து ரெட்டப்படையாக இருந்தால் +1, n ஒத்தப்படையாக இருந்தால் -1. இப்போ காஸ் n பை வந்து -1 ஹோல் பவர் n. ரைட், அப்போ இங்கே என்ன ஆகும், இது ரெட்டப்படை. ஸோ ரெட்டப்படைன்னும் போது என்ன ஆகும், இது வந்து +1 ஆகிடும். அப்போ +1 பை 2 ஸ்கொயர் வெளியே போயிடுச்சுன்னா இங்கே ரிமைனிங் 2 ஸ்கொயர் இருக்கும். அடுத்தது ப்ளஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒத்தப்படை தான். ஸோ -1 வரும். காஸ் 3 பை -1, ஸோ -1 பை 2 ஸ்கொயர் வெளியே போயிடுச்சு அப்படின்னா இங்கே ரிமைனிங் 3 ஸ்கொயர் இருக்கும் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன். ஓகே, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி வெளியே பை பை 2 இருக்குது. இந்த பை மைனஸ் பை பை 2 வந்து பை பை 2 ஈக்குவல் டு பை ஸ்கொயர் பை 6. இந்த 4 கட் பண்ணிடலாம். அப்போ மைனஸ் வரும். இங்கே வந்து -1 பை 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை 2 ஸ்கொயர். இந்த மைனஸ் இங்கே கூட போட்டுக்கலாம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -1 பை 3 ஸ்கொயர் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன். இப்படி போயிட்டே இருக்கும். ரைட், இப்போ உள்ளேருந்து மைனஸ் காமன் அவுட் பண்ணுறேன். அப்போ இங்கே ப்ளஸ் ஆகிடும். இதை வந்து மல்டிப்ளை பண்ணிடுறேன். பை இன்ட்டு பை ஸ்கொயர், பை ஸ்கொயர் பை 2 2 4, பை ஸ்கொயர் பை 4. இந்த பை ஸ்கொயர் பை 6 எங்கள் வெளியே இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ பை ஸ்கொயர் பை 6 வந்து இந்த பக்கம் வந்தால் மைனஸ் பை ஸ்கொயர் பை 6 ஆகிடும் ஈக்குவல் டு, இங்கே மைனஸ் காமன் அவுட் பண்ணோன்னா இங்கே ப்ளஸ் ஆகிடும். அப்போ உள்ளெல்லாம் சைன் சேஞ்ச் ஆகிடும். அப்போ 1 பை 1 ஸ்கொயர்
minus 1 by 2 square plus 1 by 3 square அடுத்தது minus 1 by 4 square and so on. இப்படி போயிட்டே இருக்கும். ரைட், இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன, ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கூட நம்ம பண்ணிக்கலாம். 6 pi square minus 4 pi square by 24, right, equal to 1 by 1 square minus 1 by 2 square plus 1 by 3 square minus and so on. இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 6 pi square minus 4 pi square 2 pi square 2 pi square by 24. இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்கள். பதட்டத்தில் வேகமாக போடுறோம், தப்பு பண்ணிடுங்க. இப்போ 1 by 1 square minus 1 by 2 square plus 1 by 3 square விதவிதமான தவறுகள் செய்வீங்க, நல்லாவே தெரியும். அதை சார் நல்லா தெரிஞ்சு போட்டணும் வந்து இங்கே தப்பு பண்ணிட்டேன் சார் அப்படின்வாங்க. இதை கட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு 2ஆல் கட் பண்ணிங்கன்னா டினாமினேட்டரில் 12 வரும் இல்லையா. அப்போது pi square by 12 equal to 1 by 1 square minus 1 by 2 square plus 1 by 3 square and so on infinity வரைக்கும். ரைட், அப்போது இந்த சீரீஸ் தான் அவங்க கேட்டார், pi square by 12. சொல்லுவாங்க கொடுத்த ஃபங்க்ஷன் இது, இந்த இடைவெளியில் இதோட ஃபோரியர் சீரீஸ் இது. நான் ஜஸ்ட் எக்ஸுக்கு pi by 2 போட்டு சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தா இதோட வேல்யூவே கிடைக்குது. பாருங்கள், கொடுத்த சீரீஸ் இது, எக்ஸுக்கு pi by 2 போட்டால் என்ன நடந்ததுன்னா அப்படியே அந்த சீரீஸே கிடச்சிச்சு பாருங்கள். அதோட வேல்யூ pi square by 12. ஓகே, ஜஸ்ட் சாதாரண சிம்பிளிஃபிகேஷன், எங்கேயுமே இது வந்து பெரிய விஷயமே இல்லை. இந்த மாதிரி கேட்பாங்களா சார்? நிச்சயமாக கேட்பாங்க. என் கருத்து இந்த மாடல் வராமல் இருக்க வாய்ப்பே இல்லை, டச் பண்ணியே தீருவாங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்ட். ரைட், அது என்ன சார் 24வது கொஷின்னு? இதுக்கு முன்னாடி 23 கொஷின் போட்டாச்சு வீடியோ. இப்போ 24வது கொஷின் 4 இயரில் மட்டும் போட்டுட்ருக்கேன். ரைட், இது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100-200 தொடும்போதாவது உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஜெராக்ஸ் பண்ணி. அப்படியே கையில் சுருட்டி வச்சுட்டு நீங்கள் எங்கன்னா கிளம்புனா கூட எடுத்துகிட்டே போயிடலாம். அதை பேப்பர் மாதிரி அப்படியே சுருள் பண்ணி மார்க் பண்ணி திரும்ப திரும்ப இதை நல்லா படிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா மைண்டில் உட்காந்துரும். ஓகே, இப்போ அடுத்தது பாருங்கள். The Fourier series for the function f of x equal to x square in the interval minus pi plus pi, open interval minus pi plus pi, is f of x equal to pi square by 3 plus series 4 by n square minus 1 whole power n cos nx, then 1 by 1 square plus 1 by 2 square plus 1 by 3 square and so on is dash. இந்த 4 எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதே தாங்க, ஃபங்க்ஷனை மாற்றிட்டாங்க, அதுக்கு உண்டான ஃபோரியர் சீரிஸ் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இந்த சீரிஸோட வேல்யூ என்னவாக இருக்கும் இந்த 4ல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே, கொடுத்த ஃபங்க்ஷன் என்ன, f of x equal to x square. அதோட ஃபோரியர் சீரிஸ் என்ன, இதோ இருக்கு பாருங்கள், f of x equal to pi square by 3 plus series 4 by n square minus 1 whole power n cos nx. இப்போ இந்த சீரிஸோட வேல்யூ என்ன, அதுதான் கொஷின். இப்போ நான் என்ன செய்கிறேன், கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனு அதோட ஃபோரியர் சீரிஸ் தான் எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன, f of x equal to x square. இதனோட ஃபோரியர் சீரிஸ் என்ன, f of x given series f of x equal to pi square by 3 plus series 4 by n square minus 1 whole power n cos nx. ஓகேவா, இதுதான் given ஃபோரியர் சீரிஸ். சரி, நான் என்ன செய்கிறேன், put x equal to pi கொடுக்குறேன். பை கொடுத்தா என்ன ஆகுது பாருங்களேன், இங்கே f of pi வரும். f of pi equal to pi square by 3 plus series 4 by n square minus 1 whole power n cos n pi. xக்கு வந்து pi கொடுக்கும். ரைட், இப்போ f of pi என்ன, இங்கே f of pi கொடுத்தா pi square வரும். ஸோ இங்கே வந்து pi square equal to pi square by 3. just f of pi ஃபங்க்ஷனில் வேல்யூ கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ப்ளஸ் சீரீஸ் 4 by n square minus 1 whole power n into cos n பையும் minus 1 whole power n நல்லா தெரியும் இல்லையா.
cos n pi equal to minus 1 whole power n. இப்போ தான் சொன்னேன். இப்போ இது இந்த பக்கம் கொண்டு வந்துருவோம். அப்போ pi square minus pi square by 3 equal to series 4 by n square into இங்கே என்ன ஆகும் minus 1 whole power 2n ஆகிடும் இல்லையா. n plus power base சேமாக இருக்குது, இந்த பவர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ minus 1 whole power 2n ஆகிடும். இப்போ minus 1 whole power ஈவன் நம்பர் இது இல்லையா, அப்போ ப்ளஸ் 1 ஆகிடும். அப்போ இது 1ன்றதுனால 4 by n square into 1 4 by n square. அப்போ கம்ப்ளீட்டாக அதை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். இதை இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 3 pi square minus pi square என்ன 2 pi square. ஸோ 2 pi square by 3 equal to series 4 by n square into 1 இது அது விட்டுடலாம். சரி, இப்போ இந்த 4 நான் வெளியே கூட இங்கே எடுத்துக்கலாம் இல்லையா. எடுத்துட்டு இங்கே கொண்டு வந்து டினாமினேட்டரோட போட்டுடலாம். அப்போ 2 pi square by இது கான்ஸ்டன்ட் தானே, காமன் நோட் பண்ணி இந்த பக்கம் கீழே கொண்டு வந்து 12 ஆகிடும். 4 3s are 12 ரைட் ஈக்குவல் டு சீரீஸ் 1 by n ஸ்கொயர். இங்கே வந்து n வேல்யூ 1 to infinity இல்லையா. சரி, இப்போ இதை கட் பண்ணோன்னா 6. ஸோ pi square by 6 ஈக்குவல் டு 1 by n ஸ்கொயர். இப்போ n 1 கொடுத்தோம்னா 2 கொடுத்தோம்னா என்ன ஆகும், இது ஆக்சுவலாக இது என்ன சீரீஸு 1 by 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 by 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 by 3 ஸ்கொயர் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன். இப்போ pi square by 6 இந்த சீரீஸோட வேல்யூ ரைட். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் இது. ஃபோரியரோட யூஸை நம்ம சொல்லினே போகலாங்க. அவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஃபோரியர் சீரீஸ் அண்ட் ஃபோரியர் இன்டெக்ரல்ஸ். ஃபோரியர் சீரீஸ் நிறைய இடங்களில் பயங்கரமாக யூஸ் ஆகுது. இப்போ நீங்கள் ஃபங்க்ஷன் எழுதிக்கிங்க சார், ஃபோரியர் சீரீஸும் எழுதிக்கிட்டீங்க, எந்த இடைவெளியில் சார், இதோ பாருங்கள் இந்த இடைவெளியில். திருப்பி என் கேள்வி என்னென்னா, இடைவெளியை பொறுத்து ஃபோரியர் சீரீஸ் மாறுமா? இடைவெளியை மாற்றி கொடுத்தா இதே ஃபங்க்ஷனுக்கு வேறு ஃபோரியர் சீரீஸ் கிடைக்குமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். முதல்ல ஃபோரியர் சீரீஸ்னால் என்ன? இப்போ இந்த 4 ஆப்ஷனில் எது பாருங்கள், pi square by 6 ரைட். சரி, இந்த ஸ்லோவாக அப்படியே போட்டுட்ருப்பீங்க எக்ஸாமில், புரிதலுக்காக நடத்துறது இது. ஜஸ்ட் உங்கள்கிட்ட சொல்லிக் கொடுக்காம போட்டால் 30 செகண்டு டக்கு 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 டக்குன்னு போகணும், ஸ்பீடு இருக்கணும் சரிங்களா. நல்ல புரிதலுக்காக நிதானமாக மெல்ல நடத்திட்டு இருக்கேன். ஓகே, சரி இப்போ அடுத்து பாருங்கள். The Fourier series for f of x is an odd function of x in the interval minus pi to plus pi is f of x equal to a0 by 2 plus series n equal to 1 to infinity an cos nx plus bn sin nx. Then இங்கே பாருங்கள், f of x வந்து ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் இந்த ஃபோரியர் சீரீஸில் a0ம் an-ம் 0 ஆகிடும். அதாவது ஏன் 0 ஆகும் சொல்லுங்கள் பார்க்கலாம் கமெண்ட்டில். ஏன் a0ம் an-ம் பர்டிகுலராக 0 ஆகணும், அதுவும் f of x வந்து ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால். சரி, சப்போஸ் f of x வந்து ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னா எது 0 ஆகும்? bn 0 ஆகிடும். f of x ஈவன் ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் a0ம் an-ம் 0, f of x ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் bn 0. ஓகேவா, இதுதான் ஃபோரியர் சீரீஸ். இப்போ தான் கேட்டேன் ஃபோரியர் சீரீஸ்னால் என்னென்னு. இந்த பாருங்கள், இந்த இடைவெளியில் ஃபோரியர் சீரீஸ் தான், அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. f of x equal to a0 by 2 plus series n equal to 1 to infinity an cos nx plus bn sin nx. ஓகே, இதில் a0 என்ன, an என்ன, bn என்ன தனித்தனியாக அது ஒரு 1 மார்க். இதோ பாருங்கள், இப்போ தான் சொன்னேன். an equal to 1 by pi integral 0 to 2 pi f of t cos nt into dt. bn equal to 1 by pi integral 0 to 2 pi f of t sin nt into dt. ஓகே, a0 என்ன சார், இதோ பாருங்கள், இதெல்லாம் கொடுத்துட்டு தான் வரேன், எதையுமே விட்டுறதில்ல. a0 equal to 1 by pi inter minus pi to plus pi f of x dx. அப்போது f of x வந்து ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் இந்த a0 0 ஆகிடும். அதே போல் f of x ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் இந்த an இருக்கு பாருங்கள், அதுவும் 0 ஆகிடும். இந்த an-ம் 0 ஆகிடும் சரிங்களா. சப்போஸ் f of x ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் bn 0 ஆகிடும். ஓகே, ரொம்ப முக்கியம், இதெல்லாம் பார்த்து பார்த்து கொடுத்துட்டு வரேன். நோட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டே வாங்க. அடுத்தது, the theta function theta given by theta of x equal to n equal to 1 to infinity right, minus infinity, n equal to minus infinity to n equal to minus infinity to plus infinity. Theta of x equal to n equal to minus infinity plus infinity e power minus pi n square x. theta function எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க பாருங்கள், இதான்
series n equal to minus p plus infinity e power minus pi n square x greater than 0 can also be given as theta transformation equation. இது அதாவது theta ஃபங்க்ஷனை கொடுத்துட்டாங்க, theta transformation equation என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரொம்ப முக்கியங்க அது. theta of x equal to 1 by root x. ஆக்சுவலாக theta ஃபங்க்ஷன் என்னன்னா இதான், theta x equal to n equal to minus infinity to plus infinity e power minus pi n square x greater than 0. இதுதான் theta ஃபங்க்ஷன். இது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. e power minus pi n square x greater than 0. இது ஒரு சீரீஸ் அது. ஓகே, இப்போ என்னென்னா theta transformation equation என்ன, அதுதான் இப்போ கொஷின். அதோ பாருங்க, தான் theta x equal to 1 by root x into theta 1 by x greater than 0. ரைட், ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க, the Fourier transformation, that Fourier transform of the function f of x defined by f of x equal to 1 modulus x less than a 0 modulus x greater than a is இந்த 4 எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ f of x கொடுத்துட்டு Fourier transformation தான் கேட்குறாங்க. Fourier transform வந்து ஒரு ஃபங்க்ஷனோடைய Fourier transform என்ன, அது ஃபார்முலா இருக்குது பாருங்கள். Fourier transform of f of x, Fourier transform of f of x equal to 1 by root 2 pi integral minus infinity to plus infinity f of t e power I s t into dt. ரைட், இதான் வந்து Fourier transform of f of x. சரி, f of x, Fourier transform of f of x equal to 1 by root 2 pi integral, இங்கே வந்து minus a to plus aக்கு 1 கொடுத்துருக்காங்க, மற்ற எல்லா இடத்துலையும் 0 ஆகிடுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இடைவெளியில் மட்டும் நமக்கு வேல்யூ வருது f of t 1. ஸோ இன்ட்டு minus a to plus a f of t வந்து 1 ஆகிடுது. அப்போ e power I s t into dt. மற்ற எல்லா இடத்துலையும் மைனஸ் டூ ப்ளஸ் இன்ஃபினிட்டியில் மற்ற எல்லா இடத்துலையும் 0 ஆகிடுது ஃபங்க்ஷன் f of t. அதனால் அதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடைவெளியில் மட்டும் 1 போட்டு இன்டர்வல் வேல்யூ என்னன்னு பார்க்குறேன். சரிங்களா? ஓகே, இப்போ 1 by root 2 pi, நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ஃபினிட்டியில் இந்த மைனஸ் a to ப்ளஸ் ஏல மட்டும்தான் வேல்யூ 1, மற்ற எல்லா இடத்துலையும் 0. இது பாருங்கள், f of t 0. சரி, f of x தானே கொடுத்துருக்காங்க, நீங்கள் f of tன்றீங்க. ஆமாம், f of இங்கே வேரியபிள் t மாற்றிக்கோங்க, அவ்வளோதான். இங்கே மாடுலஸ் t லெஸ் தென் a, இங்கே மாடுலஸ் t கிரேட்டர் தென் a. ஸோ அதே தான் சேம் 1 மட்டும் போட்டுட்டு இந்த இடைவெளி மற்ற எல்லா இடத்துலையும் 0 ஆகிடுச்சு, அதை நான் எடுத்துக்கல. சரி, இன்டெக்ரல் minus a to plus a, இந்த 1 into e power ist into dt. ரைட், ஓகே. சரி, இப்போ 1 by root 2 pi e power ist-ஐ இன்டெகிரேட் பண்ணால் e power ist by is. ரைட், லிமிட் வந்து மைனஸ் a to plus a. இப்போது அப்பர் லிமிட் முதல்ல கொடுத்தோம் இல்லையா, இந்த is கூட வெளியே எடுத்துடலாம். இப்போ 1 by root 2 pi இன்ட்டு 1 by is, இதை காமன் அவுட் பண்ணிட்டு கூட நம்ம லிமிட்டு கொடுக்கலாம். அப்போ e பவர் isa, tக்கு வந்து a கொடுக்குறோம், மைனஸ் e பவர் மைனஸ் isa. லோவர் லிமிட் கொடுக்கும்போது போடுற மைனஸ் இது, இங்கே உள்ள tக்கு மைனஸ் a, இது is காமன் அப்படி இருக்குது. இங்கே t தான் வேரியபிள் இல்லையா, அந்த tக்கு தான் நம்ம வேல்யூ கொடுக்குறோம், இப்படி ஆகிடும். ரைட், சரி. இப்போது 1 by root 2 pi இன்ட்டு 1 by is இன்ட்டு இது ஆக்சுவலாக என்னது 2i sin sa இல்லையா, இதோட வேல்யூ 2i sin sa. இப்போ நம்ம i கட் பண்ணிடலாம், s மட்டும் இப்படி இதோட எழுதிக்கலாம். அப்போ என்னாகும் 1 by root 2 pi இன்ட்டு 2 இன்ட்டு sin sa by s, இப்படி ஆகிடும். இப்போ நம்ம ரூட் 2 கூட 1 கட் பண்ணிவிட்டு மேலே இன்னும் ஒரு ரூட் 2 எழுதிக்கலாம். அந்த வெறும் 2வை root 2 into root 2 எழுதிக்கலாம். ஒரு root 2 கட் ஆகிடும், இன்னொரு root 2 நியூமரேட்டரில் இருக்கும். ஸோ root 2 by root pi வந்து மொத்தமாக root 2 by pi இப்படி எழுதிக்கலாம், ஒரே ரூட் போட்டு இன்ட்டு sin sa by s.
இப்போ இதுதான் வந்து ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் given f of x. இப்போது எந்த ஒரு f of x கொடுத்தாலும் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இந்த மாதிரி கண்டுபிடிச்சி சொல்லிடுவீங்களான்னா கொடுத்த இடைவெளியில் எஸ். ரொம்ப முக்கியம், நீங்கள் இது டிஃபைன் பண்ணிடணும் அந்த f of x என்னான்னு தெளிவாக இருக்கணும். அப்போ தான் என்னால் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்கிட்ட ஜென்ரல் ஃபார்முலா இருக்குது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிட்டே வரீங்கன்னு வச்சுக்கிங்களேன், எந்த இன்டெக்ரல் வேணாலும் நாங்கள் இங்கே உள்ள வைப்போம் டெஸ்ட்டு. அப்போ இன்டெகிரேஷன் சம்மந்தமாக மொத்தத்தையும் அடிச்சு நொறுக்கணும். நீங்கள் ஒரு இன்டெக்ரல் கூட விடக்கூடாது. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். மாதிரி 12th புக்கு 11th புக்கு எடுத்து பாருங்கள், எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் இன்டெக்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், இதில் செக் வைக்கிறாங்க, இது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு சில விஷயங்களில் e பவர் ix மைனஸ் e பவர் மைனஸ் ix டிவைடட் பை 2i ஈக்குவல் டு சைன் பாருங்கள் இதோ e பவர் isa மைனஸ் e பவர் மைனஸ் isa இருக்கு இல்லையா. இப்போ நான் இங்கே என்னன்றேன், இந்த i அப்படியே தான் இருக்குது, இந்த sa தான் இங்கே எக்ஸாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். சரிங்களா? அப்போது இங்கே எக்ஸ் பாருங்கள், e பவர் ix மைனஸ் e பவர் மைனஸ் ix டிவைடட் பை 2i ஈக்குவல் டு sin x. ரைட்? ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. ஜஸ்ட் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி எழுதுறோம் பாருங்களேன். e பவர் isa sa இருக்கிற இடத்துல x இருக்குது, அவ்வளோதான். e பவர் மைனஸ் isa டிவைடட் பை 2i ஈக்குவல் டு சைன் எஸ்ஸுக்கு sa. இப்போ இந்த 2i இப்படி எடுத்து மல்டிப்ளை பண்ணிடுறோம். அப்போ e பவர் isa மைனஸ் e பவர் மைனஸ் isa ஈக்குவல் டு 2i சைன் sa இல்லையா. இப்போ 2i சைன் saன்னு நான் யூஸ் பண்ணிட்டேன். இதோட வேல்யூ e பவர் isa மைனஸ் e பவர் மைனஸ் isa ஈக்குவல் டு 2i sa. இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சது தானே, பிச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் அதுதான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் கரெக்டாக அந்த பிளேஸில் இதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இதில் எடுத்துகிட்டு 2i சைன் sa யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு i டினாமினேட்டரில் இருக்குது, கட் பண்ணிடலாம். எஸ் அப்படியே உள்ளே கொண்டு வந்து எழுதிட்டேன். ரைட்? இங்கே 2 இருக்குது இல்லையா நியூமரேட்டரில், இங்கே கீழே டினாமினேட்டரில் ரூட் 2 இருக்குது, அப்படியே கட் பண்ணிட்டு நியூமரேட்டரில் இன்னும் ஒரு ரூட் 2 வந்துடும். ஸோ மொத்தமாக ஒரு ரூட் போட்டுடுறேன். டினாமினேட்டரில் ரூட் பை இருக்குது, நியூமரேட்டரில் ரூட் 2 இருக்குது. அப்போ ரூட் 2 பை பை சைன் sa பை எஸ். ரைட்? இங்கே எந்த ஆப்ஷன் பாருங்கள், எஸ்ன்ற சிம்பிளே யூஸ் பண்ணலையே சார் அவங்க, இந்த எஸ்ஸுக்கு பி யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஆப்ஷன் டி. ஜஸ்ட் எஸ்ஸுக்கு பி ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ரொட்டேஷன்ஸ் நாம் கொடுக்குறது தான், பட் மீனிங் மாறக்கூடாது. ஒவ்வொரு புக்கும் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா முதல்ல ஒரு 10-20 பக்கம் நோட்டேஷன்ஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் இந்த நோட்டேஷனை இது யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஃபுல்லாக நோட்டேஷன் எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டு தான் ஸ்டார்ட்டே பண்ணுவாங்க. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நிறைய புக்ஸ் படிக்கிறவங்களுக்கு தெரியும். ரைட்? இப்போ அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். லெட் f of x equal to x square minus pi less than or equal to x less than or equal to pi, then the value of Fourier coefficient a0 is. பாருங்கள், ஒன்று கேட்குறாங்க பாருங்கள். இப்போ a0 என்ன, இப்போ தான் ஃபார்முலா சொன்னேன். a0 ஈக்குவல் டு Fourier coefficient இல்லையா, அது 1 by pi integral minus pi to pi f of x into dx. இதுதான் a0. ஸோ 1 by pi integral minus pi to pi f of x என்னங்க, x square. ஸோ x square into dx. ரைட்? இப்போ இன்டகிரேட் பண்ணலாம். 1 by pi, இது வந்து x cube by 3 ஆகிடும், minus pi to plus pi. ரைட்? ஜஸ்ட் நம்ம வந்து லிமிட் அப்ளை பண்ணுறோம். 1 by pi, இங்கே பை கொடுத்தோம், pi cube by 3 minus pi cube by 3. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் பை, லோவர் லிமிட் மைனஸ் பை. லோவர் லிமிட் கொடுக்கும்போது கொடுக்குற மைனஸ் இது. ஓகே, சரி. இப்போ இங்கே என்ன ஆகும், இந்த இடத்துல இந்த மைனஸ் யூஸ் பண்ணும்போது நிறைய தப்பு நடக்கும். கண் கூட நானே பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்து அந்த டெஸ்ட் பேட்சில் தப்பு பண்ணுறீங்க. பை கியூப் பை 3 அப்படியே இருக்கட்டும், இந்த மைனஸ் வெளியே கொண்டு வந்துடலாம் இல்லையா. ஏன்னா நியூமரேட்டரில் இங்கே பவர் வந்து பார்த்திங்கன்னா ஆட் நம்பரு, ஆடுன்னும் போது இந்த மைனஸ் வெளியே கண்டிப்பாக வரும். ஸோ ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் பை கியூப் பை 3.
ரைட். இப்போ நம்ம இதை ஆட் பண்ணோம்னா இந்த 1/π வெளியே அப்படியே இருக்கட்டும். இது என்ன ஆகும், 2π³ 3 இப்படி ஆகிடும். ரைட். ஒரு பையை நம்ம கட் பண்ணிடலாம் இல்லையா, நியூமரேட்டரில் π² வந்துடும். அப்போ ஃபைனலாக என்ன கிடைக்குதுன்னா 2π² 3 இதுதான் வந்து a0 வேல்யூ கொடுத்த ஃபங்க்ஷனுக்கு கொடுத்த இடைவெளியில். இப்போ a0 = 2π² 3. இடைவெளி சேஞ்ச் ஆகுமா முதல்ல ஃபோரியர் சீரீஸ்க்கு? இடைவெளிக்கு சேஞ்ச் பண்ணலாமா? இந்த இடைவெளி விட்டு மாறுமா? ஃபோரியர் சீரீஸ்னால் என்ன? ஃபோரியர் சீரீஸ் டிஃபைன்டு இந்த இன்டர்வல், எந்த இன்டர்வல் அதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு கிடைச்ச ஆன்சர் 2π² 3. நான் ஒவ்வொரு கொஷின் சொல்லும்போதும் சைடில் கேட்குற கொஷின்ஸுக்கெலாம் ஆன்சர் பண்ணிகிட்டே வாங்க. நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் சைடில். அந்த கொஷின்ஸுக்கெலாம் ஆன்சர் தேடுங்க, எங்கேயோ போயிடலாம். அடுத்து பாருங்கள். இஃப் f of x is an even function in -π less than x less than π, then the value of the Fourier coefficient bn is, நான் ஈவன் ஃபங்க்ஷன் f of x ஈவன் ஃபங்க்ஷன்னா bn வேல்யூ தான் 0ன்னு சொன்னேன். இப்போ அது இங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ f of x ஆட் ஃபங்க்ஷன்னா a1 a0 0, f of x ஈவன் ஃபங்க்ஷன்னா bn 0. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 30 கொஸ்டின்ஸ் முடிச்சிருக்கோம். இன்னும் ஒரு 70 கொஸ்டின் வந்த பிறகு ஃபோரியருக்கு நான் உங்களுக்கு மெட்டீரியல் இதை அப்படியே ஜெராக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன். இதையாவது படிச்சுட்டு போகிறோம், ஒன்றுமே இல்லாமல் போகிறதுக்கு இதையாவது படிச்சுட்டு போகிறோம். கால்ஃபருக்குள்ளே ஒரு 1000 கொஸ்டின் நெருங்கிடணும். ஒரு கொஸ்டின் ஒவ்வொரு சாப்டருக்கும் அட்லீஸ்ட்டு 500ஆவது நெருங்கிடணும், அதான் பிளானு. ஆனால் டெஸ்ட் பேட்ச் வந்து பாருங்கள், அது எங்கே போய்கிட்டு இருக்குது. பழைய டெஸ்ட் பேட்ச் சைக்கிள்ஸ் வாங்கி பாருங்கள், எத்தனை கொஸ்டின்ஸ் போய்கினே இருக்குது. நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும், வாங்கி ஆன்சர் பண்ணி பழகுங்க. இப்போ டெஸ்ட் பேட்ச் நான் ஜாயின் பண்ணணும் சார் அப்படின்றாங்க. 7358591547 இந்த நம்பருக்கு மெசேஜ் போடுங்க. பாருங்கள், 7358591547 வாட்ஸ்அப் போடுங்க. கால் பண்ணுறதை விட வாட்ஸ்அப் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. கால் பண்ணால் எப்போயாவது கிளாஸில் இருப்போம், டிஸ்டர்ப் ஆகும். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் போடுங்க. உங்களுக்கு அந்த மொத்த 700 வீடியோ லிங்க்கும் தட்டி விடுறோம். அதோடு மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்சுக்கு வந்து டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் வாட்ஸ்அப்லேயே கேளுங்க, நாங்கள் ரிப்ளை கண்டிப்பாக கொடுப்போம். மெயினாக வந்து யூடியூப் லிங்க் ஒரு 700 வீடியோ பார்த்துருங்க, அது மெயின், ரொம்ப இம்பார்ட்டண்ட். வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் டெஸ்ட் பேட்ச்சு அந்த ஸ்டடி மெட்டீரியல்லாம் நீங்கள் வந்து ஃபர்தராக யூஸ் பண்ணால் புரியும். இந்த கரஸ்பாண்டன்ஸ் ரெகுலரில் போய் படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்கள, அவங்களுக்குலாம் பெரிய உதவியாக இருக்கும் வீடியோஸ். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்க இதுக்கு கால் பண்ணுங்கள். சார் எங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணுன்றவங்களும் இது கால் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் ஜெராக்ஸ் பண்ணி அனுப்பி வைப்போம். சார் இந்த மாதிரி ஸ்டடி மெட்டீரியல், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கெலாம் இப்போ ஃபோரியர் சீரீஸ் அண்ட் ஃபோரியர் இன்டர்வல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி நோட் போட்டு ஹிண்ட் எடுத்துகிட்டே வாங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொன்றும் எழுதிட்டே வரலாம். சார் அப்போ இதெல்லாம் வீடியோ கொடுத்துருக்கீங்களா, இந்த 1 hour கொஸ்டின்லேருந்து வீடியோஸ் இருக்கா? அது ஆமாம், ஒரு கொஸ்டினாக வீடியோ கொடுக்கும்போதெல்லாம் நான் வந்து சொல்லிட்டு தானே வரேன். இதெல்லாம் வந்து கண்டென்ட் வீடியோ ஆல்ரெடி கொடுத்துட்டேன், அந்த வீடியோ லிங்க் தான் அனுப்புகிறேன்றேன். இப்போ புரியுதுங்களா? இப்போ இதையும் தாண்டி பல மடங்கு கிடைக்கும். நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் கிடைக்கும், உங்களை நீங்கள் செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கலாம். என் கருத்து ஸ்டடி மெட்டீரியல் முதல்ல வாங்குங்க, பேஜாக படிங்க. ஏன்னா நாங்கள் கொடுத்த அந்த ஷெடியூல் இருக்குல்ல, அந்த ஷெடியூல் படி நீங்கள் சிலபஸ் படிச்சுட்டு தயாராக இருக்கணும். எங்கள் கொஸ்டின் வருமானு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. வெனஸ்டேவும் சண்டேவும் வாரத்தில் 2 நாள் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அனுப்புவோம். 100-150 கொஸ்டின்ஸ் கிட்ட வரும். ஒவ்வொரு டாப்பிக்லையும் 100-150 கொஸ்டின் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்கள். அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணி பார்க்கலாம் படிச்சுட்டு இருந்தால். இப்போ வீடியோ எதுக்குன்னா, சார் சப்ஜெக்ட்டு என்னன்னு தெரியல சார் எனக்கு அப்படின்றவங்களுக்கு வீடியோ தேவைப்படும். சப்ஜெக்ட் தெரியுது சார், படித்து நானே புரிஞ்சுக்குவேன். புக்கு திறந்து படிக்கும்போது மலைப்பு ஏற்பட்டு அப்படியே படுத்துருவீங்க, எனக்கு தெரியும். அந்த டென்ஷன் ஆகும், ஒரு ஒர்க் பயங்கர பேர்டனாக ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டடி மெட்டீரியலாக வாங்கிட்டு போது புத்தகத்துக்குள்ளே தேட வேணாம், ஒரு வித ஸ்ட்ரெஸ் உருவாகாது. ஃப்ரீ மைண்டாக இதெல்லாம் நம்ம படிக்கணும்னு உங்களுக்கு தோணும். ஓகே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.